குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனநிலையுடன் இன்றைய பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 109 KP 31 வீடியோ 109 KP 31. நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்க. இன்றைக்கி என்ன தலைப்பில் இவங்க பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்கன்ட்டு மிகவும் ஆவலோடு இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இன்றைக்கி என்ன தலைப்பு என்றால், ஒரு கிரகம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? ஒரு கிரகம் ஒரு ராசியை கடக்கும் காலம் எவ்வளவு? தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கா? எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கிரகமும் எந்நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. 9 கோள்களும் சுற்றி கொண்டே தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கோளும் 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் கடக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தலைப்பை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா மனசில் பதிவீங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியை கடக்கும் காலம் எவ்வளவு? இதாங்க தலைப்பு. ஒரு கிரகம் ஒரு ராசியை கடக்கும் காலம் எவ்வளவு? அதுதான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். தலைப்பே எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஈகராக எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி, 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு ராசியை கடக்க எவ்வளவு காலம் ஆகுதுன்னு பார்க்கலாம். வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாங்க. நம்ம கிழமை வரிசையாக போகலாம். சண்டேனா சூரியன் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 30 நாட்கள் ஆகும். சூரியன் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 30 நாட்கள் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், சூரியன் என்கின்ற கிரகம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 30 நாட்கள் ஆகும். அப்போ சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு 30 நாட்கள் ஆகின்றது எடுத்துக்கொள்கின்றார். 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ராசியும் கடக்கிறதுக்கு சூரிய பகவான் எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவு 30 நாட்கள். ஒன் வேர்ட் ஆன்சரில் யார் கேட்டாலும் டக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்துட்டு வரேன். எல்லா மக்களுக்கும் இந்த நல்ல விஷயங்கள். இது சயின்ஸு. ஜோதிடங்கிறது விஞ்ஞானம், மெய்ஞானம், மனிதனுடைய வாழ்க்கை, இன்றியமையாத வாழ்க்கை பாடம் இதுதாங்க. ஆன்மீகத்தில் ஒரு பகுதி இது. ஆன்மீகம், ஜோதிடம் எல்லாமே ஒன்று. ஆன்மீகத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் ஜோதிடம். இப்போ சூரியனை தெரிஞ்சுட்டீங்க. சூரியன் என்ற கிரகம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலம் 30 நாட்கள். சூரியனுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன? சந்திரன் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற நாட்கள் 2.25 நாட்கள். சந்திரன் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலம் 2.25 நாட்கள். சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற நாட்கள் 2.25 நாட்கள். 2.25 நாட்களில் சந்திர பகவான் ஒரு ராசியை கடந்து செல்கின்றார். அப்படி புரிஞ்சுட்டா போதும். சூரியன் சந்திரன். அடுத்து என்ன? செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற நாட்கள் 45 நாட்கள். செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற நாட்கள் 45 நாட்கள். நல்லா மனசில் பதிவிக்கணும். அதுக்கு தான் ஒரு முறைக்கு 3 முறை பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுக்குறேன். ஆழ் மனசில் போய் பதியணும். சரிங்களா?
செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலம் 45 நாட்கள். ஒரு ராசியை 45 நாட்களில் செவ்வாய் பகவான் கடந்து செல்கின்றார், நகர்ந்து செல்கின்றார்னு அர்த்தம். அதுக்கடுத்தது புதன் பகவான். புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற நாட்களின் அளவு 27 நாட்கள். புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற நாட்களின் அளவு 27 நாட்கள். சரிங்களா? புதன் பகவான் ஒரு ராசியை எடுத்துக்கொள்கின்ற நாட்களின் அளவு 27 நாட்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன் பகவான் ஒரு ராசியை 27 நாட்களில் கடந்து செல்கின்றார். புதன். குரு பகவான் குரு பகவான் ஒரு ராசியை ஒரு வருடத்தில் நகர்ந்து செல்கின்றார். குரு பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவு 1 வருடம். குரு பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவு 1 வருடம் ஆகும். குரு பகவான். அடுத்து சுக்கிர பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 29 நாட்கள். சுக்கிர பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 29 நாட்கள். சரிங்களா? ஒரு கிரகம்னா எந்த கிரகம்? இப்போ சுக்கிர பகவானை பற்றி பேசுகிறோம். சுக்கிர பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 29 நாட்கள். 29 நாட்கள் ஆகும். அடுத்து சனி பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 2.5 வருடங்கள் ஆகும். சனி பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 2.5 வருடங்கள் ஆகும். சரிங்களா? சனி ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கின்ற காலத்தினுடைய அளவானது 2.5 வருடங்கள் ஆகும். அடுத்து ராகு பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 1.5 வருடங்கள் ஆகும். 1 வருடம் 6 மாதம், 1.5 வருடங்கள் ஆகும். சரிங்களா? கேது பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவானது 1.5 வருடங்கள் ஆகும். கேது பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவு 1.5 வருடங்கள் ஆகும். ராகு கேது ரிவர்ஸில் சுற்றுங்க. மற்ற இதுவெல்லாம் நேரில் சுற்றும். சில கிரகங்கள் வக்கரம் பெற்றால் அதுவும் ரிவர்ஸில் சுத்த வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியை கடக்கும் கால அளவு. புரியுதுங்களா? இப்போ ரிவைஸ் பண்ணுற மாதிரி வரிசையாக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரியலன்னு யாரும் சொல்ல வாய்ப்பே இல்லை. அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தரேன். ஒரு கிரகம் ஒரு ராசியை கடக்கும் கால அளவு. சூரிய பகவான் ஒரு ராசியை 30 நாட்களில் கடந்து செல்கின்றார். சந்திர பகவான் ஒரு ராசியை 2.25 நாட்களில் கடந்து செல்கின்றார். செவ்வாய் பகவான் ஒரு ராசியை 45 நாட்களில் கடந்து செல்கின்றார். புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற நாட்கள் 27 நாட்கள் ஆகும். புதன் பகவான். வியாழன் குரு பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவானது 1 வருடம் ஆகும். அடுத்து குருவுக்கு அடுத்து சுக்கிர பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 29 நாட்கள் ஆகும். 29 நாட்கள் ஆகும். சுக்கிரனுக்கு அடுத்து சனி பகவான் ஒரு ராசியை கடந்து செல்ல எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 2.5 வருடங்கள் ஆகும். ராகு பகவான் ஒரு ராசியை கடந்து செல்ல எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவு 1.5 வருடங்கள் ஆகும். கேது பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவானது 1.5 வருடங்கள் ஆகும். ராகு கேது ரிவர்ஸில் சுற்றும்.
பாக்கியெல்லாம் நேராக சுற்றும். சில கிரகங்கள் வந்து வக்ரம் பெற்றால் அதுவும் ரிவர்ஸில் சுற்ற வாய்ப்புகள் இருக்குது. ராகு கேது எப்பவுமே மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா ராகு கேது எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸில் ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டே வரும். சரிங்களா? சில வக்ரம் பெற்ற கிரகங்களும் ரிவர்ஸில் சுற்ற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு 9 கிரகங்களும் ஒரு ராசியை கடக்க எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் ஆகுன்றதை இன்றைக்கி சொல்லி கொடுத்தேன். இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மற்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. இது வந்து சயின்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வருது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசி கடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்றதெல்லாம் இது சயின்ஸு. சின்ன கிளாஸில் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அந்த சயின்ஸ் தாங்க ஜோதிடத்தில் வருது. நீங்கள் ஏற்கனவே இப்போ ஸ்கூல் படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்டாலே சொல்லுவாங்க, டக்கு டக்குன்னு ஒரு எவ்வளோ நாட்கள் ஆகுது ஒரு ராசியை கடக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சயின்ஸ் தான் வந்து நம்ம ஜோதிட பாடத்துலேயும் வருது. இந்த 9 கிரகங்களை வச்சு தான் ஜோதிட பலன்களை ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. இது மிகவும் அருமையான பாடம். இந்த பாடம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நல்ல கருத்துக்களை எல்லா மக்களிடம் போய் சேரணுன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை யாருக்கும் பயப்படாமல் எதுக்கும் பயப்படாமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் நல்ல மக்களை போய் உடனுக்குடன் சென்றடையும். அதனால் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், ஜாதகம் படிக்கணும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னால் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர் ஜோதிட கலையரசி ஜோதிட ஆச்சாரியா அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, வருகின்ற ஜனவரி 21/1/2024 புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கின்றது. நீங்கள் புதுசாக இது வரைக்கும் ஜோதிடமே எனக்கு என்னன்னு தெரியல, புதுசாக சேர்ந்து படிக்கணுன்றவங்க என்னோட செல் நம்பரில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யணும். அடுத்த மாதம் 21 தான் நாங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் ஆன்லைனில். ஆனால் முன்னாடியே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இந்த வகுப்பு வேணும், நானும் சேர்ந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் டீச்சிங் பிடிச்சிருக்கு, ஜோதிடம் பிடிச்சிருக்கு, கற்றுக்கணுன்ற உண்மையான ஆர்வம் இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்க தயவுசெய்து என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு முன்பதிவுகள் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வகுப்பு ஆரம்பிக்கின்ற நாட்கள் வந்து 21/1/2024 அன்று முகூர்த்த நாள். அன்றைக்கி புதிய வகுப்புகள் பாடம் நடத்த தயாராக இருக்கிறோம். மக்களும் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளணும். திரும்பவும் என்னுடைய செல் நம்பரை சொல்கிறேன், 9440373556. இப்போமே நீங்கள் ஃபோன் பண்ணி முன்பதிவு செய்து கொள்வது நல்லது. குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அதனால் சீக்கிரமாக புக் பண்ணிங்கன்னா அவங்கள இந்த பேட்சில் சேர்த்துக்குவோம். நிறைய பேர் வந்தால் அடுத்த பேட்ச் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் விரைவில் முந்துவது சிறப்பு என்று சொல்லிக்கொள்கின்றேன். யாருக்காவது ஜாதகம் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. 9440373556. இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் என்னுடைய பாடத்தை கவனித்து படித்து கொண்டு இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு உற்சாகத்தை அளித்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கின்ற புதிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. என்னுள் இருந்து என்னை வழிநடத்துகின்ற எம்பெருமானாகிய முருகப்பெருமானே, உனக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.